பொதுவாகவே திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு பேருடைய ஒற்றுமைகள் அப்படிங்கிறத தாண்டி அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு 32, மனைவிக்கு ஒரு 25, இந்த மாதிரி வயதில் வித்தியாசம் இருக்கலாம். சில நேரங்களில் மாப்பிள்ளை நிறைய படிச்சிருக்கலாம், பொண்ணு பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் பொண்ணு நிறைய படிச்சிருக்கலாம், மாப்பிள்ளை கம்மியாக படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வேற்றுமைகளில் ஒரு முக்கியமான ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னா இடம். எந்த இடத்துலேருந்து மாப்பிள்ளை வராங்க, எந்த இடத்துலேருந்து பொண்ணு வராங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நகரத்துலேருந்து ஒருத்தங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, வேற்றுமைகள் இருக்குல்ல, அதோட எப்படி வாழ்க்கையை ட்ராவல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை எப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறது ஒரு பெரிய டாபிக் தான். ஓகே, அப்படி பேசுறதுக்க தலைப்பு என்ன அப்படின்னா தனது வாழ்க்கை துணையை கிராமத்திலேருந்து தேர்ந்தெடுத்த நகரத்து வாசிகள். ஓகே, நீங்கள்லாம் சிட்டியில் பிறந்து வளர்ந்தவர்கள், நீங்கள்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஸோ இப்போ நீங்கள் திருமணம் முடிச்சு சிட்டிக்கு வந்தாச்சுல்ல, கிளியர். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இவங்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இன்னைக்கு திருமணம் முடிச்சு சிட்டிக்கு வந்துட்டாங்க. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாங்க, இங்கே வந்தாங்க. இங்கே வந்த பின்னாலையும் கூட இந்த ஒரு விஷயத்தை அவங்கள மாற்றிக்கவே முடியலை, இன்னமும் ஒரு கிராமத்துவாசியாகவே இந்த விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீட்னஸாக சில விஷயம் மெயின்டைன் பண்ணுறது அவங்க பண்ண மாட்டாங்க. கிச்சனில் சமைச்சிட்டு சாப்பிட வரும்போது அந்த ஹாட் பாக்ஸில் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்காது. அப்படியே எல்லாத்தையுமே அங்கே சமைக்கிற பாத்திரத்தோடய அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இல்லை சார், இப்போ மீன் குழம்புலாம் வைப்போம்ல சார், சட்டியில் தானே வைப்போம். அதை வந்து நம்ம அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மீன் குழம்புலாம் அப்படி வச்சா தானே நல்லா இருக்கும், அப்படியே எடுத்து வச்சு. இல்லை சார், அந்த டைனிங் டேபிளில் அந்த சட்டி வச்சா அந்த லுக்கு தெரியாது இல்லை, ஹாட் பாக்ஸில் வச்சா ஒரு கெஸ்ட் வரும்போது அது யாராவது வரும்போது அவங்களுக்கு பரிமாறும் போது அது கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ட்ரெண்டே இப்போ என்னன்னா மண் சட்டி மீன் குழம்புனே வச்சுட்டாங்க. மண் சட்டியில் பண்ணி அப்படியே மண் சட்டியோட கொண்டாந்துருது, வீட்டுக்கு பார்சலே வந்துடுது மண் சட்டின்னு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, வாஷ் பேஷன் இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்த புதுசுலலாம் அந்த பாத்திரத்தை வாஷ் பேஷனில் கழுவ மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு கூடையில் வச்சு கொண்டு போய் காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், அதில் போயிட்டு பாத்ரூமில் வச்சு கழுவாங்க. அங்கே வந்து பராசல்ல பின்னாசல்ல வச்சு கழுவி பழக்கம் இருந்துச்சு அந்த பழக்கம். பட் அது அவங்களுக்கு அந்த வாஷ் பேஷனில் கழுவுறதுன்றது வராது. ஏன் நீங்கள் டேரக்டாக அங்கே போயிட்டீங்க? உங்கள் வீட்டில் பின்வாசலை வச்சு பழகி தான் அப்படி வந்துருச்சா? ஆமாம் சார், அங்கே வந்து உட்காந்து நல்லா ஸ்டூல் போட்டுட்டு உட்காந்துட்டு மனை போட்டுட்டு உட்காந்துட்டு தான் நம்ம பாத்திரம் கழுவி அப்படியே ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கழுவுவோம், இன்னொரு பக்கத்தில் அது அலசுவோம். இது வந்து திறந்து விட்டுட்டே கழுவிட்டே இருக்கணுமா, அதனால அது மேலெல்லாம் தெரிக்கும். அதனால எனக்கு அப்படிதான் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, அதுலேயே பழகிட்டு இப்போ இதில் வந்து நின்றுட்டே கழுவுனா எனக்கு கழுவ முடிய மாட்டேங்குது. இப்போ மாறிட்டீங்க போல, மேட்சிங்கா ஷூ, மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டாரு சார். அவர் மாத்திட்டாரா? அவருக்காக நானும் மாத்திக்கிட்டேன் சார். இப்போ நீங்க மனசார எவ்வளவு மாறி இருக்கீங்க? இப்போ அவர் சொல்லிருக்கா இந்த மாதிரி மேட்சிங் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு மனசார மாறிட்டீங்களா? நானா ஒரு 10% தான் சார் மாறி இருப்பேன். ஓகே, ரைட். ஓகே, எந்த